என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். குரலின் கருத்தும் பெருமையும் கதை வடிவாக வந்தால் அது புரிதலுக்கு நன்றாக இருக்கும் என்பதற்கு இந்த முயற்சி. தற்போதைய மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருள்களாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதையும் நாம் உணரலாம். தற்போது அவர் எழுதிய கல்லாமை அதிகாரத்தில் 9ஆம் குறள், அதாவது எண்ணிக்கைப்படி 289ஆம் குறள். குறள் என்னவென்றால், அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர். இதன் பொருள் என்னவென்றால், அடுத்தவர் பொருளை திருவதை தவிர மற்ற நல்வழிகளை நம்பி தெரியாதவர்கள், வேறொன்றும் தெரியாதவர்கள், தகுதியற்ற அவர்கள் அந்த செயல்களாலேயே அழிந்து போவார். பொருளின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். கதையை பார்ப்போம். அழகுமுத்து மிடில் கிளாஸ் பார்த்திபனின் ஒரே மகன். பையனை நல்ல பள்ளியில் படிக்க வைத்து மேலான உத்தியோகத்தில் பார்க்க ஆசை. இதனால் செலவு செய்து கான்வென்ட் பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தார் அழகுமுத்து. அதில்தான் பிரச்சனை வந்தது. அழகுமுத்து புத்திசாலி, ஸ்மார்ட், நன்றாக படிப்பான். ஆனால் செல்வந்திர குழந்தைகள் படித்த பள்ளியில் நண்பர்களுக்கு இணையாக இருக்க முடியவில்லை. அன்றாட செயல்பாடுகளில் அவர்களைப் போல தாராளமாக செலவு செய்து மற்றவர்கள் மகிழ்விக்க முடியவில்லை. உணவுப் பொருட்கள் பந்தாவாக எடுத்து செல்ல இயலவில்லை. அழகுமுத்துவின் பெற்றோர் பார்த்திபனும் கமலாவும் சிக்கனமாக வாழ்ந்து பணம் சேர்த்து மகனை கல்லூரி படிப்பு வரை படிக்க வைத்தனர். பெற்றோர் அறியாமல் கடையிலிருந்து மதிப்பான சிறிய பொருட்கள் திருடி நண்பர்களுக்கு தருவது, அவர்கள் சேர்த்து வைத்திருக்கும் பணத்தை திருடி செலவு செய்வது என அழகுமுத்து அனுபவித்தான். இது அவனுக்கு இன்பமாகவும் இருந்தது, பிடித்தும் இருந்தது. பாலிடெக்னிக் கல்லூரியில் மெக்கானிக் படித்து பெரிய கம்பெனியில் வேலையில் சேர்ந்தான். வந்த வருவாய் போதவில்லை. சிறுவயதிலிருந்தே பழைய சாவிகள் 100 கணக்கில் சேர்த்து வைத்து பல பூட்டுக்களை திறக்கும் நுணுக்க அறிவு வளர்த்து கொண்டிருந்தான். இது அவனுக்கு குற்றமாக படாமல் சாமர்த்தியமாக தெரிந்தது. வேலை முடிந்தவன் மால்கள் கூட்டம் உள்ள போது சாமர்த்தியமாக திருடுவது, தனியாக உள்ள இருசக்கர வாகனங்கள், கார்கள் திருடி அவற்றை உடனடியாக பிரித்து பாகங்களாக விற்பது, மூடியுள்ள கடைகளில் கை வைப்பது என பல களவுகள் செய்தான். அதிர்ஷ்டம் இருந்து பணம் சேர்ந்தது. திருமணமும் ஆனது. அழகுமுத்து கம்பெனி இன்கிரிமெண்ட், பாராட்டு பணம், போனஸ் பணம் என விதவிதமாக சொல்லி வீடு ஒன்று கட்டி கொண்டான். வண்டி வாகனம், மனைவிக்கு நகை, வீட்டு உபயோகப் பொருட்கள் வசதிகள் செய்து தந்தான். குடும்பமானதால் செலவு அதிகமாக, மேலும் தீவிரமாக திருடினான். இவன் தந்து வந்த கார், இருசக்கர பழைய சாமான் வியாபாரிகள் முன் போல சரியான தொகை தராமல் குறைத்து தந்தனர். அழகுமுத்து கலந்து கேட்க, என்ன சொந்த முதலா, திருடுதானே என பேசி அழகுமுத்து வேற வியாபாரிகளை முயற்சித்தான். அதிக கூட்டமுள்ள மால் இவனுக்கு எப்போதும் கை கொடுக்கும் மால். பல தடவை விசிட் செய்த மாலில் திருடினான். அதிகம் பலரால் தேவைப்படும் பொருள் செக்ஷனில் கூட்டம். அந்த கூட்டமே அவனுக்கு சாதகமானது. அந்த செக்ஷன் மேலாளர் பலமுறை அழகுமுத்து வந்து போவதெல்லாம் திருட்டு நடப்பு புரிந்து உஷாரானார். சிறிய கடைகளில் பொருள்கள் திருடிய போது ஒரு கடை முதலாளி தன் பணியாளர் திருடாமல் இருக்க ரகசிய குறிகள் பொருள்கள் மேல் ஏற்பாடு செய்திருந்தார். ஒரு கார் கம்பெனி தனது விற்பனை கார்களில் பலவற்றில் பிரச்சனை வந்தபோது குறிப்பிட்ட பகுதிகளை மாற்றிக் கொடுத்திருந்தது. ஒரு கட்டத்தில் மால் மேலாளர் கையும் களவுமாக பிடிக்க காவல் நிலைய விசாரணை வந்தபோது திருடப்பட்ட கார் ஓனர், சிறிய கடை வியாபாரிகள் தகவல்களால் மேலும் காவல்துறை விசாரிக்க அனைத்தும் அழகுமுத்து வேலை என தெரிந்தது. வழக்கில் கோர்ட் 5 வருட சிறை தண்டனை தந்தது. இழந்த பொருட்கள் மீட்கப்பட்டு அவர்கள் கொடுக்கப்பட்டன. அழகுமுத்து வீடு, நகை, சொத்து யாவும் இழப்பீடாகவே போய்விட்டது. ஊர் தூற்ற பார்த்திபன் குடும்பம் வேதனைப்பட்டு அழகுமுத்து மனைவியுடன் வேற ஊர் சென்றுவிட்டனர். கூலி வேலை செய்து வாழ்ந்தனர். அழகுமுத்து சிறையில் மனமுடைந்து வேதனையுடன்
சிறை உணவு, சிறையில் வசதியற்ற வாழ்வு, சுதந்திரமற்ற வாழ்வு வாழ்ந்தான். அன்பு நண்பர்களே, இத்துடன் இக்கதை முடிகிறது. நண்பர்களே, உழைத்து வாழ வேண்டும் என்பது ஒரு சொற்றொடர். அது காலங்காலமாக இருந்து வருகிறது. ஒரு விதத்தில் பார்த்தால் நாம் வளர்க்கும் பிராணிகள் கூட ஏதோ ஒரு விதத்தில் உழைத்துதான் நம்மிடம் உணவை எடுத்துக்கொள்கின்றன. உழைத்து வாழ்வதில் உள்ள இன்பம் திருடி வாழ்வதில் இல்லை என்பது திருடுபவர்களுக்கு தெரியும். உழைத்து வாழ்ந்தால் அதனுடைய உள்ள ஒரு அபிப்பிராயம், அதில் உள்ள திருப்தி நம் உடலையும் மனதையும் நன்றாக வைத்திருக்கும். திருடி வாழும் போது அதனுடைய நினைவுகள் நம் மனதை அலைக்கழிக்க செய்யும். ஒன்றோ நாம் மனதால் வருத்தப்படுவோம், இல்லாவிட்டால் மனதால் மேலும் திருடி பொருளை சேர்க்க ஆசைப்படும். இரண்டும் தேவையில்லாத ஒன்று. இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தம் மனதை நல்வழிகளில் செலுத்த முயல வேண்டும். நல்வழிகளில் சம்பாதிக்கும் பணம் காலத்திற்கும் பலன் கொடுக்கும், பெருகும், நம்மை வாழ வைக்கும். இதனை நாம் உணர வேண்டும் என்பதற்கு திருவள்ளுவர் இவ்வாறு குரலில் கூறியுள்ளார். நாமும் இதனை சிந்திப்போம். வேறு ஒரு குரலுடன், அதன் கதையுடன், பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் பொருளும் கதையும் படங்களும் யாவையும் கற்பனையானவை. அவை அதையும் எதையும் குறிப்பிடுவது அல்ல. அவை கதை சொல்ல வந்தவை. இக்கதையில் பதிக்கப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அதை பதித்தவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகனர்களால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வாழ்வும் வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செல்வம். வணக்கம்.